அதற்கு உங்கள் மகனை மதிக்கிறவர்கள் யார் என்று எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று கணக்குல கேட்கிறாரு. அதற்கு அவர், யாரெல்லாம் என் மகனை மதிக்கிறார்கள் என்று எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், ஒரு நாள் என் மகனை அனுப்பி கல்வர் கையில் அகப்பட்டவர் போல் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும் வழியில் ஆடையின்றி அடிபட்டு குற்றுயிராய் இருப்பது போல் படுத்திருக்க சொல்வேன். தந்தையானவர் அனுப்புகிறார் நம்முடைய நற்கருணை ஆண்டவரிடம் என்ன சொல்லி என்றால், நீ ஒரு அப்பாவாக மாறி நற்கருணை பேழைக்குள்ளிருந்து உன்னை நீனே அடைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது யாரெல்லாம் அவ்வழியை செல்லும் பொழுது உன்னை மதிக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று அவர் திட்டத்தை சொல்வதுதான் இங்கே இது போன்று காட்டப்பட்டு சொல்லுகிறோம். சரியா? ஆடையின்றி அடிபட்டு குற்றுயிராய் இருப்பது போல் படுத்திருக்க சொல்வேன். பின்பு அவ்வழியே பல பணியாளரை வரவழைக்க அதன் அருகில் உள்ள திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு அழைப்பது போல் அழைப்பேன். அவ்வழியே வேலைக்கு வருகிறவர்கள் என் மகனை கண்டதும் என் மகனை கண்டதும் மறுபக்கமாய் விலகி செல்கிறாரா, அல்லது அவர் மீது பரிவு கொண்டு அவரை அணுகி காயங்களில் மருந்துகள் வார்த்து கட்டி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொள்கிறாரா என்று பார்ப்பேன். பாருங்க, அடிபட்டு கிடக்கிறவரை நாம் நல்ல சமாரியன் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த நல்ல சமாரியன் அழைச்சிட்டு போய் அவரை கவனிச்சால், இதுதான் நம்ம நற்கருணை நம்பி அவரிடம் சொல்லக்கூடிய மன்றாட்டுகள் சொல்கிறோம் அல்லவா. 24 மணி ஆராதனை என்று சொல்வார்கள். அந்த 24 மணி என்றால் 24 விதமான நிந்தை அவமானம் பரிகாரமாக நாம் சொல்லக்கூடிய மன்றாட்டுகள். பரிகாரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நிறைய மறந்துட்டாங்க. ஃபாதர்ஸே மறந்துட்டு வேறு மாதிரி ஜப கூட்டம்லாம் நடத்துகிறாங்க. நற்கருணை ஆண்டவரை எடுத்து வைத்து அந்த மாதிரி ஜப கூட்டம் நடத்தாமல் இந்த பரிகாரங்கள், அப்போ எல்லாம் நிந்தை அவமானம் செய்தார்கள் அல்லவா, அந்த நிந்தை அவமானத்துக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா எதிர்த்து நாம் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் நற்கருணை ஆராதனை என்ற அந்த பழக்கம். நற்கருணை எடுத்து வச்சு 1 மணி நேரம் அவருக்கு முன்னாடி உலகத்தார் செய்யக்கூடிய நிந்தை அவமானத்துக்கு பரிகாரமாக நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்வதுதான் அது. அதில் தான் புண்ணியம் இருக்கிறது, அதாவது பலன் இருக்கிறது, உறவு கேட்கும் செயல் இருக்கிறது. இந்த செயல், இந்த மகனிடம் அன்பு காட்டும் செயல் இருக்கிறது. இதை வச்சுட்டு அவரை புகழ்ந்து துதித்து நன்றி சொல்லி கேட்டு இது பண்ணுறதெல்லாம் அவர் இம்மி கூட அதில் கேட்கும் செயல் இல்லை, அந்த நீதி இல்லை. அப்படி வச்சுங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா. அப்போ அதை தான் சொல்கிறேன். அப்போது யாரெல்லாம் என் மகன் மீது பரிவு கொண்டு பணிவிடை செய்ய முற்படுகிறார்களோ அவர்களெல்லாம் என் தோட்டத்திற்கு சேர காலதாமதம் ஆகிவிடும். பாருங்க, யாரெல்லாம் நற்கருணைட்ட போகிறாங்களோ அவங்க தான் என்ன ஆகும், பாவிகள் என்ற பட்டியலில் சேர்ந்து விடுவார்கள். ஏன்? இவங்க அன்பு காட்ட சாத்தான் அதிகமாக சோதிப்பான். அந்த பரிமள தைலத்தை தடுவார் அல்லவா அந்த இயேசுவின் காலில். அப்போ இந்த காசை கொண்டு போய் இதில் பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்லாம் சீமோன் சொல்லும் பொழுது இயேசு ஒரு ஓமை சொல்லி ஒரு கேள்வி கேட்பார். கடன் அதிகமாக வாங்கினவனுடைய கடன் தள்ளுபடி ஆகும்போது அவன் அதிகமாக நேசிப்பானா, கடன் குறைவாக வாங்கினவனுடைய கடனை தள்ளுபடி ஆகும்போது அவன் அதிகமாக நேசிப்பானா என்று கேட்கும் பொழுது அதிகமான கடன் வாங்கியவன் தான் அதிகமாக நேசிப்பான் என்று சொல்கிறார் அல்லவா. அந்த நிலைப்பாடு தான் நமக்கெல்லாம். யாருக்கு? நற்கருணை நம்புகிறவர்கள். இன்னொருத்தர் யார்? அருங்கொடை இயக்கத்தினர். அருங்கொடை இயக்கத்தில் உள்ளவங்களை பாருங்கள், அவங்கள்ட்ட என்ன பேசி பாருங்கள். நான் அங்கே போய் சேர்ந்ததுலேருந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக அழுதுட்டு சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா அங்கே சிலுவை இல்லை என்றால் அங்கே சோதிக்கப்படவில்லை. சோதிக்கப்படவில்லை என்றால் என்ன பொருள்? நாம் கடவுளிடம் அன்பு காட்டவில்லை, அதாவது ஒதுங்கி போனவர் போல மறுபக்கமாக விலகி செல்கிறார் அல்லவா. அப்போ சிலுவையை கண்டு விலகி செல்கிறார், நற்கருணை ஆண்டவரை கண்டு விலகி செல்கிறார். அந்த நல்லா புரிஞ்சுங்க. அருங்குடை இயக்கத்துக்கு போகிறவர்கள் நற்கருணையிடமிருந்து விலகி சென்று தான் அங்கே போகிறார்கள். அப்படின்னா என்ன? நற்கருணையை நம்பி ஒரு புண்ணியமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை.
அவர்கிட்ட வேணாலும் சிலுவை தான் வருது, நான் அங்கே சிலுவை வராத ஒரு இயக்கத்துக்கு போனால் அங்கே உடனே ஆசீர்வாதமாக கிடைக்குது என்று அவர்கள் போகும் பொழுது நற்கருணையை விட்டுவிட்டு, நற்கருணை மீது உள்ள நம்பிக்கையும் பாசத்தையும் அன்பையும் விட்டுவிட்டு அங்கே போகிறார்கள். அதான் இங்கே சொல்கிறோம், அப்போது யாரெல்லாம் என் மகன் மீது பரிவு கொண்டு பணிவிடை செய்ய முற்படுகிறார்களோ அவர்களெல்லாம் என் தோட்டத்திற்கு சேர காலதாமதம் ஆகிவிடும். இப்போ சாயந்தர வேலைக்கு தரான அவன் நிலமை அப்படி ஆயிரும். காலதாமதம் ஆகிவிட்ட பிறகும் பணிக்கு வருகிறவர்களை தேர்ந்தெடுத்து என் பிள்ளையாக தத்தெடுத்து கொள்வேன்.